நம்ம எங்க வந்திருக்கோம்னா என் பெட்ஸ் இங்க தான் வந்திருக்கோம். டிக்கெட் எவ்வளோச்சு? ஒரு ஆளுக்கா? ஒரு இதாக அப்படியே கொடுத்தட்டா? உங்க பேர் என்ன? இதோட முடிச்சிருங்க. அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு, சைனா ஆடு, அது கொடுப்போம். நானும் நல்லா போட்டோ எடுப்பேன். கொடுங்க, சேவியை காட்டுங்க. இப்போ சுத்தி சுத்தி கடிக்கணுமா? இங்க பாரு கேமரா மேனே என்னையும். பிளாக் கார்டை ஒன்று 35 ரூபா சொல்லுவாங்க. இது வந்து 70 ரூபா. கழுத்து ஆட்டிக்கிட்டே இருக்க மாட்டா? இல்ல இல்ல, கழுத்து குலுக்கி பாட்டா போடுறா. இங்க வரா. இங்க வா மோனிஷா. இரா என்னை தூக்கி விடுறான். மாப்பிள்ள ஏதோ பேசி தீர்த்துக்கலாம். அது என் பருவ. அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. அப்படி காத்த வர எனக்கு கிளி உட்காந்த மாதிரி இருக்கா? சிரிச்சுட்டாங்களா? அப்படியே போட்டோ எடுறாங்க. நல்லா இருக்கா? சாவியை கையில வாங்க வரும். நான் இன்னொன்று வாங்கிட்டு வந்துடுறேன். இது எடுங்க. குடுறா, அதுக்கு கையில கையை சாச்சி வச்சிருக்க, அது அப்படியே திங்கும். அப்படி தின்னு அப்படியே வச்சுக்கோ. சாப்பிடு, என்ன பாத்துக்கிட்டே இருக்கு? சாப்பிடு. இரு, நான் அங்கிட்டு போய் பச்சை கலர்ல ஒண்ணு கொடுத்து வரேன். நல்ல கண்டென்ட் தரானா? மோனிஷா. இது பேர் என்னமோ போட்டுக்கிட்ட? டிக்கிலா டக்கிலா? மாப்பிள்ள இது வெறும் தோல் தான் என் கையில. ஆம்பளே பம்பளே எல்லாம் சாப்பிடு. இருக்கட்டும்டா, அதை வச்சு ஏமாத்தலாம்டா. தூக்கி நான் தான் மாப்பிள்ள உடைச்சிட்டேன். மாப்பிள்ள சாப்பிடு. உடைக்கிறது ஏன் வேறடா? அவ்வளவுதான், ஊட்டி விடுறான் பத்தி இல்ல. இருடா, அது மேலதான் இருடா இருடா இருடா. இருடா இருடா. அவ்வளவுதான், சாஞ்சிட்டான். காதை ஏதோ கடிச்சு விட்டான்னு வச்சுக்க, ஒரே ஏத்து போயிட்டான்டா. ஒன்னாலதான்டா. இங்க வா சாவியோ, சாவியோ இங்க வா. கண்டென்ட் பாருங்க, வா. சும்மா வந்துட்டாரு. மைக் இருக்கு மாப்பிள்ள, வந்துட்டு கட்டி தூக்கி போற பதவியே வேணாம். ஏண்டா முள்ளு குத்தும் பாட்டு அவன்டா வெளியே நிக்கிறான். முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? போதும் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இது அதையும் பிடிச்சாரா ப்ரோ? இதெல்லாம் கடிக்காதா? அங்க இருந்து இங்க வாங்கி எப்படி ஆயிடுச்சு ப்ரோ? அங்க ப்ரோ வந்து மாதிரி ஆயிடுச்சு. உருண்டுருச்சோ? ஆமாண்டா, வாங்க. தலை எங்க இருக்குன்னு கேளு. தலை அடியில. இது பெடக்ஸ்ரா, தலை அந்த பக்கம் இருக்கு. ஐயோ, ஆமா
முள்ள பன்றி. கத்துதுடா. வாங்க அப்படியே உள்ள வாங்க, ஒண்ணும் கையில தூக்கி பார்க்கலாம். எப்படி வெளியே வந்து மலைப்பாம்பு தூக்குறோம் பாருங்க. ஒருத்தனை பாருங்க, பாம்பு இருக்குன்னு எங்க நிக்கிறான் பாருங்க. பாம்பு 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 எവിടെ 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 ஆமா அப்பல அப்ப மூச்சு இதுக்கு பேரு தான் மலைப்பாம்பு. ஆனா பயங்கர ஜர்க் ஆகுது. இந்தாங்க பாருங்க அப்படி. சரி புடிங்க ப்ரோ, புடிங்க ப்ரோ, இங்கிட்டு திரும்புது தலை. சூப்பர். இதுக்கு பேர் என்ன? பைத்தான். ஏய் நீ புடுறா. இது என்னோட குரங்கு. என்னடா உன் குரங்கு? இது ஏன் குரங்கு? ஒன்னும் ஆகாது. அவர்கிட்ட கொடுங்க, அவரு கொடுப்பாரு. கழுத்துல போட்டு கூடா நீ. சாவி கழுத்துல போட்டு விட்டுருவோம். நான் ப்ரோ ஒரு இது அளவு ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதுதான் வால். அது வந்து தலை. அவன் பாருங்க கிரீன் ஸ்கிரீன் குடுறா, நான் ஒரே இருக்க எடுத்துக்கிறேன். இதுதான் பாம்பு, மலைப்பாம்பு, பைத்தான். செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கி தான் பண்ணணும். உள்ள வச்சிடலாம், உள்ள வச்சிடலாம். வெள்ளை வாத்து தான் பாத்திருப்பீங்க. வாங்க நம்ம கருப்பு கீழே வாத்து பார்த்து வாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாருங்க. அங்கங்க நட்டு வச்சிருக்காங்க. இதை காட்டு. இதை காட்டா? காயத்ரி டக்கா, காயுகா டக்கா. அது பாரு மயில் கலர்ல இருக்குது. கழுத்து மட்டும் மயில் கலர்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கு. எல்லாமே ஒரே கலர் தான். கலர் கலரா இருக்குடா. இங்க பாருடா, சாம்பல் கலர்ல ஒண்ணு இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்குது. இது வந்து கிரஸ்டட் டக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுதோ ஒருவேளை. இல்ல அவங்க கரெக்டா தான் போட்டிருக்காங்க. அது படிக்கும் போது அதுக்கு சொல்றேன், டக்குன்னு DUDKன்னு இருக்கு. ஆமா தெரியுதா? தெரியுது, உணர்ச்சி பூர்வமா இருக்கு. இது வந்து மணிலால வந்து ஃபேமஸ். அங்கதான் இதோட பிரீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா கிர்ரு மாடெல்லாம் காணும். அங்க அதை நம்மளதான் பாக்குது. வா வா வா, இங்க இன்னும் சில அருமையான காட்சிகள், உயிரினங்கள்லாம் இருக்கு. அங்க தொடலாம் மாட்டிருக்கு. நடக்குது போல இருக்கடா, டெம்பரேச்சருக்கு ஒத்துக்காம. தண்ணி ஊத்து பின்னாடி வட்டா. ஹாய், இது பேரு வந்து மவுஸ். ஸ்டூவர்ட் லிட்டில். இந்த படம் பாத்தீங்களா, இங்கிலீஷ் படம் ஸ்டூவர்ட் லிட்டில். நிறைய ஸ்டூவர்ட் இருக்கான். பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டூவர்ட் பிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேலி கொடுத்துருக்காங்க. நீங்க வேலியை தாண்டி போக கூடாது. அது வேற ரெண்டும் அங்கிட்டு சுத்துதுங்க. இதுதான் கருப்பெலி. வாழே இருக்காது இதுக்கு. செடி மிச்சிட்டான். இங்க வந்தது வந்து ஒரு பதட்டமாவே இருக்குங்க. எது எப்ப போட்டு தெரியல. மேல போட்டா கூட குமாரி. குட்டி அழகா இருக்கு பாரு. குட்டி குமாரி. பேரோட எடுக்கிறியா இல்லையா? இது பேரு கம்பியில வச்சு அந்த இத மாதிரி ஒண்ணு கொடுத்துறாங்க. பின்சிங் பவரையா? தலைவர் எதிர்ட்டெல்லாம் கைய கொடுப்பாரு. கொஞ்சம் குட்டியா இருக்குல்ல, ஏதாவது பண்ணுச்சுன்னா சங்க பிடிச்சி நசுக்கி போடலாம். இங்க பாருங்க என்ன அழகா சுத்தி தெரியுது. ராஜபாளையம் ஒண்ணு படுத்து கிடக்கு, கொத்தோட முடிக்கிட்டு போயிருக்கோம். ராஜபாளையமா? என்னன்னா ராஜபாளையம் தான். எங்க உன் சைட் எங்க? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? இதை இவனை வச்சுக்கிறியா? இந்த பீஸ் நல்லா இருக்கும். இதுதான் சரி சிக்னேச்சர். நான் இங்க நிக்கிட்டேன். இங்கயா? இந்த பாத்தீங்கன்னா என்னன்னு பெட்ஸ் பார்க். என்னென்ன நீங்கள் நாம் திருச்சியில இருந்து
ஒரு 5 கிலோமீட்டர் சத்திரம் பஸ் சத்திரம் பஸ் சத்திரம் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் பஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க முத்தரசனல்லூர்னு ஸ்டாப் கேட்டு இறங்குனீங்கன்னா இங்க வந்துடலாம். வந்தீங்கன்னா முருங்கப்பேட்டையா கிளி பேசுது. முருங்கைப்பேட்டை சொன்னீங்கன்னா போதும், டிரைவர் நிப்பாட்டிடுவாங்க. உள்ள அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான். தென்னந்தோப்போட இருக்கு அழகா. 100 ரூபாயோட இருக்கு. 100 ரூபா தான் என்ட்ரன்ஸ். 2 hours ஆர் 3 hours கிட்ஸுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்க ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலா இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து 10 அடிக்கு மலைப்பாம்பு வெள்ளை கலர் கொண்டு வராங்கன்னா சேவியோக்கு கொடுத்துருவோம். அதை கழுத்துல போட்டு அது வீடியோட வீடியோட வரேன். அதை போட்டோன்னே இவனுக்கு சேர்த்து மாலையை போட்டுறாங்க. இங்க உள்ள மைக் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. பாம்பு சொல்லிருக்கீங்களே. முருங்கப்பேட்டை அடைக்கல காத்தம்மன் கோயில் ஆத்துக்கு போற வழி. சரிங்க. அதாங்க என்ன பாதை. டெய்லி எவ்வளவு பேர் வருவாங்க? தெரியலங்க, இப்பதானங்க புதுசு. இப்பதானங்க புதுசு. ஆனா கும்பல் வராங்களே, ஃபேமிலி எல்லாம் வந்து பாக்குறாங்கல்ல, வந்துட்டு வந்து பாத்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்க. நீங்க தான் இங்க ஃபுல்லா இருப்பீங்க இப்ப. ஆமா நாங்க 4 வருஷமா இங்க இருக்கோம். இங்க வரவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இங்க வந்தா என்னன்னா பார்க்கலாம், என்ன சொல்லுங்க? அப்படின்னா என்ன ஸ்கிரீனுக்கு பின்னாடி பேசுனீங்கல்ல, பயமா இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த மாதிரி இங்க வரவங்க வந்து இதை கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் பண்ணணும். இந்த பிளாஸ்டிக் பொருள் இந்த இது இங்க வந்து போட்டு போயிடக்கூடாது. எல்லாம் அவங்க ஒரு வீடு எப்படி நடந்துவாங்களோ அந்த மாதிரி பார்த்து ஐயா சொல்றாரு அந்த மாதிரி நடக்கணும். ஒன்னேதான் ஏன்னா பூச்சி போட்டு எதுவும் அந்த இது எல்லாமே அது வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பாத்துட்டு நல்லபடியா போற மாதிரி இருக்குங்க. ஆனா திருச்சியில ஒரு நல்ல இடம், ஈஸியா வந்துடலாம், பக்கத்துலதான் இருக்கு. நிறைய ஆமா, ஈஸியா நிப்பாட்டுவாங்க. நாங்களே ஒரு 15 நிமிஷத்துல வந்துட்டோம். ரொம்ப பக்கமா தான் இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே இருக்கு. உங்க வீடு இங்கேயே தான். நாங்க இங்கேயே தான். சேஃப்டியா இருக்காது பாம்பு. எந்த இதுவுமே இல்லை. நாங்க வந்து அதுக்கு பழகிடுச்சு. அதுக்கு நாங்களும் ஒன்னாவே இருப்போம். சின்ன சின்ன பிள்ளைங்க தண்ணிலாம் வந்துருச்சுன்னா எல்லாம் எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையாது. போன வருஷத்துக்கு மழை வருஷம் எல்லாமே தண்ணி, எல்லாமே தண்ணி கட்டி வீட்டுக்கு அவ்வளவு தூரம் தண்ணி. அவ்வளவு அவ்வளவு தண்ணியில நான் இங்கேயே தான் இருப்பேன். தெரு இருக்கு, அதுல வீடு இருக்கு, எங்க வீடு. அங்க போய் 2 நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து சுத்தம் பண்ணி சனி ஞாயிறுல கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. வராங்க அந்த மாதிரிலாம் வர்றீங்க. இப்ப அந்த பிரச்சனையுமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பாம்பு வரத்துக்கு முன்னாடி இங்க வந்துருவாங்க. தண்ணி போட்டு ஆத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆத்துக்குள்ள போயிடுறாங்க.